Hello everyone, welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 8 BRS சாப்டரோட எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 3யோட சொல்யூஷன் பார்க்க போகிறோம். See, this is the problem given in your textbook page number 173. So, in the problem la enna ketirukkranga, prepare the BRS to find out the bank statement balance. Okay, so bank statement balance na passbook balance nama kandupidikanum as on 31st December 2017. நம்ம previous exercise 1 and 2 பார்த்தோம். same procedure தான் இந்த ப்ராப்ளமும். balance as per cash book கொடுத்துட்டாங்க, நம்ம balance as per passbook கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் த ரீசன் ஃபார் ப்ரிப்பேரிங் த பிஆர்எஸ். ஏன் ப்ரிப்பேர் பண்ணுறோம்? டு மேட்ச் அப் த கேஷ் புக் பேலன்ஸ் அண்ட் பாஸ்புக் பேலன்ஸ் ரெண்டையுமே டேலி பண்ணுறதுக்கு, அக்ரி பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே அதை பேஸாக வச்சு நம்ம பாஸ்புக்கோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ பாஸ்புக்கோட கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? பாஸ்புக்கில் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு சேஞ்சஸ் எதில் பண்ணுறோம்? கேஷ் புக்கில் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம். என்ன சேஞ்சஸ் பண்ணுறோம்? எந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஆட் பண்ணணும், எதை மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கேஷ் புக்கில் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக்னா த சேஞ்சஸ் ஆர் மேட் இன் த கேஷ் புக், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷன்ஸ் பார்க்கும்போது தெரியும் நம்ம எப்படி சேஞ்சஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு. சி, ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன்ஸ் செக் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிரெடிட்டட். அதாவது செக்கு டெபாசிட் பண்ணிட்டோம், நாட் எட் கிரெடிட்டட் இன் த பேங்க், அதாவது பாஸ்புக்கில் கிரெடிட் பண்ணலைன்னு மீனிங். ஸோ கேஷ் புக்கில் என்ன பண்ணுறோம்? செக்கு டெபாசிட் பண்ணின உடனேயே நம்ம அமௌண்ட்டை ரிசீவ் பண்ண மாதிரி நம்ம காமிச்சிருவோம். ஓகே, கேஷ் புக்கில் டெபிட் சைடு நம்ம என்ட்ரு பண்ணிடுவோம், டெபிட் சைடு தான் ரிசிப்ட்ஸ். ஓகே, செக்கு டெபாசிட்டட் அப்படின்னா என்ன மீனிங்? பிஸ்னஸ் ஒரு செக்கு ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்தோ ஒரு டெப்டார்ஸ் கிட்ட இருந்தோ நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோன்றது தான் மீனிங். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிஸ்னஸ் ரிசீவ்ட் எ செக், அதை தான் நம்ம டெபாசிட் பண்ணுறோம் பேங்க்கில். ஸோ பேங்க்கில் டெபாசிட் பண்ண அன்னைக்கு கேஷ் புக்கில் என்ன பண்ணுவாங்க? பேங்க்கில் அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆன மாதிரி பேங்க் காலமில் ரிசீவ்டில் நம்ம எழுதிடுவோம் செக்கு டெபாசிட் பண்ண உடனேயே. பட் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? நாட் எட் கிரெடிட்டட். நாட் எட் கிரெடிட்டட்னா என்ன மீனிங்கு? பாஸ்புக்கில் அது இன்னும் கிரெடிட் ஆகலைன்னு அர்த்தம். அதாவது பாஸ்புக்கில் நம்மளோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகலை. ஓகே, அமௌண்ட் அப்போ எப்படி இருக்குது? பாஸ்புக் பேலன்ஸில் அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது, டிக்ரீஸ். ஓகே, இந்த ஆரோ மார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்படி கம்பேர் பண்ணுறோம்? செக்கு டெபாசிட் அப்படின்னா செக்கு ரிசீவ்டுன்ற மீனிங் பிஸ்னஸ்க்கு. ஸோ ரிசீவ் பண்ண அன்னைக்கு நம்ம என்ன பண்ணியாச்சு? டெபாசிட் பண்ணிட்டோம். டெபாசிட் பண்ண உடனே நம்ம பேங்க் காலமில் என்ன பண்ணிடுறோம்? ரிசீவ்டுன்றதில் எழுதிடுறோம். ஸோ கேஷ் புக்கில் பேலன்ஸு நமக்கு அதிகமாக இருக்கும், ஆனால் பாஸ்புக்கில் நாட் எட் கிரெடிட்டட். நாட் எட் கிரெடிட்டட் அப்போ பேங்க்காரங்க நம்மளோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணலை. ஓகே, பேங்க் காலமில் கிரெடிட் அப்படின்னா என்னது? நம்மளோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆன மாதிரி மீனிங். ஸோ கிரெடிட் ஆகலை அப்படின்னா பேங்க் பாஸ்புக்கில் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ கேஷ் புக்கில் நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். கேஷ் புக்கில் என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் பாஸ்புக்கோட அது மேட்சப் ஆகும். ஓகே, பாஸ்புக்கில் என்னவா இருக்குது? டிக்ரீஸாக இருக்குது. அப்போ கேஷ் புக்லேயும் நம்ம என்ன பண்ணணும்? டிக்ரீஸ் பண்ணணும் அந்த வேல்யூவை. ஸோ மைனஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆரோ மார்க்கையும் இந்த ப்ளஸ் மைனஸ் சிம்பிளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்புக்கில் இன்க்ரீஸ் அப்படின்னு அப் ஆரோ இருந்ததுன்னா ப்ளஸ் பண்ண போகிறோம். பாஸ்புக்கில் டிக்ரீஸாக இருக்க அமௌண்ட்னா கேஷ் புக்கில் என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ புரியுதா உங்களுக்கு? சேஞ்சஸ் மேட் இன் த கேஷ் புக். பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக் அப்படின்னா கேஷ் புக்கில் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம், பாஸ்புக்கு ஈக்குவலாக இங்கே நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ். See, checks issued and entered in the cash book before 31st December 2017. Okay, but not presented for payment in until that date. Okay, so செக்கு இஷ்யூ. செக்கு இஷ்யூடுனா என்ன அர்த்தம்? பிஸ்னஸ் ஒரு சப்ளையருக்கோ கிரெடிட்டாருக்கோ நம்ம செக்கு இஷ்யூ பண்ணுறோம். ஓகே, பிஸ்னஸ்லேருந்து செக்கு கொடுக்குறோம். ஓகே, செக்கு இஷ்யூட் அப்படின்னா நம்மளோட பேமெண்ட்ஸ்னு அர்த்தம். கேஷ் புக்கில் பேமெண்ட் சைடு நம்ம என்ன பண்ணுவோம்? கேஷ் பெய்டு, அதாவது பேங்க்லேருந்து அமௌண்ட்டு போன மாதிரி பேமெண்ட் சைடு நம்ம என்ட்ரு பண்ணிவிடுவோம். ஓகே,
ஸோ பேமெண்ட் சைடு என்ட்ரு ஆனால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பேலன்ஸு குறைஞ்ச மாதிரி காமிப்போம். பட் the check is not presented for the payment. அந்த டியூ டேட் வரைக்குமே நம்மக்கிட்ட இருந்து யார் செக்கு வாங்கிட்டு போனாங்களோ அவங்க என்ன பண்ணலை, பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணலை. ஓகே, செக்கே ப்ரெசென்ட் பண்ணலைன்னா அப்போ பாஸ்புக்கில் நமக்கு அமௌண்ட்டு ரெடியூஸ் ஆயிருக்காது. ஓகே, ஸோ செக்கு இஷ்யூடு அப்படின்னா என்ன மீனிங்கு, பிஸ்னஸ் வந்து பே பண்ணியிருக்கிறாங்க அமௌண்ட்டுன்னு அர்த்தம். செக்கு இஷ்யூ பண்ண உடனேயே கேஷ் புக்கில் என்ன பண்ணிடுவாங்க, பேமெண்ட்ஸ் போன மாதிரி கிரெடிட் சைடு என்ட்ரு பண்ணிடுவாங்க. ஓகே, அப்போ கேஷ் புக்கில் பேலன்ஸு கம்மியாக இருக்கும். ஆனால் பாஸ்புக்கில் என்ன ஆகலை, பேங்க்கில் நம்மளோட அந்த செக்கு வாங்கினவங்க ப்ரெசண்ட்டே பண்ணலை. ஸோ பாஸ்புக்கில் என்ட்ரி வந்து எப்படி இருக்கும், இன்க்ரீஸ்டாக இருக்கும், அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகியே இருக்கும். ஏன்னா செக்கை அவங்க ப்ரெசென்ட் பண்ணலை. ஸோ பேங்க்லேருந்து அமௌண்ட்டு வெளியில் போயிருக்காது, நம்மளோட பேங்க் பேலன்ஸு அதிகமாக தான் இருக்கும் கேஷ் புக்கை விட. அப்போ அதை ஈக்குவலைஸ் பண்ணணுன்னா கேஷ் புக்கில் இந்த அமௌண்ட்டை நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஓகே, ஸோ புரியுதா? நெக்ஸ்ட் இப்போது தேர்ட் ஒன், see, dividend directly received by the bank. அதாவது collections as per standing instructions ஆக இருக்கலாம். collections directly made by the bank. பேங்க்கில் டைரெக்டாக அமௌண்ட்டு கலெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து கேஷ் புக்கில் நம்ம என்ட்ரு பண்ண மாட்டோம். கேஷ் புக்கில் எப்போ என்ட்ரு பண்ணுவோம், ஆஃப்டர் சீயிங் த பேங்க் ஸ்டேட்மெண்ட். பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம அக்கௌண்ட்டில் டிவிடெண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு. ஓகே, அது வரைக்கும் கேஷ் புக்கில் நம்ம என்ட்ரே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ டிவிடெண்ட் கலெக்ட் பண்ணோடனே பாஸ்புக்கு நம்மளோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேலன்ஸு இன்க்ரீஸில் இருக்கும், கேஷ் புக்கில் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம என்டரே பண்ணலை. அப்போ பாஸ்புக்கு ஈக்குவலாக இதை பண்ணணும் அப்படின்னா இதை என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ஓகே, நம்ம எங்கே சேஞ்சஸ் பண்ணுறோம், கேஷ் புக்கில் நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த டிவிடெண்ட் டைரக்ட்லி ரிசீவ்டு பை த பேங்க். ஓகே, நெக்ஸ்ட் transactions. See, direct payment made by the bank for rent. ஓகே, டைரக்ட் பேமெண்ட், அதாவது பேமெண்ட்ஸ் அஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ பேமெண்ட்டு டைரெக்டாக பேங்க்காரவங்க பே பண்ணிட்டாங்க பிஸ்னஸ், அதாவது கஸ்டமருக்கு பதிலாக. ஓகே, ஸோ பாஸ்புக்கில் பேலன்ஸ் என்ன ஆயிருக்கும், ரெடியூஸ் ஆயிருக்கும். ஓகேவா? நம்மளோட அக்கௌண்ட்டிலேருந்து பேமெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கும், குறைஞ்சிருக்கு. ஸோ இதுவும் கேஷ் புக்கில் எப்போ தெரியும், பாஸ்புக்கை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா கேஷ் புக்கில் அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது 5th transactions. அடுத்தது 6th one. See, locker rent charged by the bank, not recorded in the cash book. லாக்கர் ரெண்ட்டு சார்ஜ்டு பை த பேங்க், அதாவது பேங்க்கு சார்ஜஸ், லாக்கர் ரெண்ட்டுக்காக நம்மளுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க பேங்க்கு. என்ன பண்ணுவாங்க, நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளோட லாக்கர் ரெண்ட்டு இது பேங்க் சார்ஜஸ் என்னது, ஒரு எக்ஸ்பென்சஸ். பேங்க்காரவங்க அவங்களுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ்க்காக, இப்போ என்ன சர்வீஸ், லாக்கர் ரெண்ட்டுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க 1200. அப்போ பாஸ்புக்கில் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார், அவர் நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருப்பார். ஸோ அமௌண்ட்டு பாஸ்புக்கில் டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, கேஷ் புக்கில் இதை நம்ம என்ட்ரு பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ கேஷ் புக்கில் இதை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாஸ்புக்கை நம்ம கம்பேர் பண்ணுறோம், சேஞ்சஸ் எதில் பண்ணுறோம், கேஷ் புக்கில் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ். Wrong debit given by the bank on 30th December 2017. ராங் டெபிட் அப்படின்னா என்ன அர்த்தம், டெபிட்னா என்னது, பேங்க் பாஸ்புக்கில் ராங்காக டெபிட் பண்ணியிருக்கிறாங்க. பாஸ்புக்கோட டெபிட் பேலன்ஸ்னால் என்னது, நம்ம அக்கௌண்ட்டிலேருந்து அமௌண்ட்டை எடுக்கிறது. ஓகே, வித்ட்ராயல்ஸ் தான் டெபிட்டில் காமிப்போம், டெபாசிட்டை கிரெடிட்டில் காமிப்போம். ஓகே, பாஸ்புக்கில் ஃபார்மட்டோட பாஸ்புக் இருக்குது அதுபடி. ஸோ அப்போ ராங் டெபிட் பை த பேங்க், நம்ம அக்கௌண்ட்டில் தப்பாக டெபிட் பண்ணிட்டாங்க, நம்ம அக்கௌண்ட்லேருந்து தவறாக அமௌண்ட்டை எடுத்துட்டாங்க. அப்போ பாஸ்புக்கில் ராங் டெபிட் எப்படி இருக்கும், டெபிட் பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட்டை தவறாக எடுத்துட்டாங்க 500 rupees. அப்போ பேங்க் பேலன்ஸ் வந்து டிக்ரீஸில் இருக்கும் பாஸ்புக்கில். ஸோ கேஷ் புக்கில் இது ராங் என்ட்ரி. ஸோ கேஷ் புக்கில் நம்ம என்ட்ரி பண்ணியிருக்க மாட்டோம், இந்த டிரான்சாக்ஷன்ஸும் இருக்காது. ஸோ அப்போ கேஷ் புக்கில் இதை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும் டு மேட்ச் அப் வித் பாஸ்புக். ஓகே,
last transactions. A payment, see, நம்ம செப்பரேட்டாக காமிப்போம். A payment made through net banking has been entered twice in the cash book. Okay, payment entered twice in the cash book. பேமெண்ட்னா என்னது? நம்ம பிஸ்னஸ்லேருந்து பே பண்ணுறது. பே பண்ணனா அமௌண்ட்டு டிக்ரீஸாக இருக்கும். ஓகே, ஸோ பாஸ்புக்லேயும் டிக்ரீஸ் ஆயிரும், கேஷ் புக்லேயும் டிக்ரீஸ் ஆயிரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? entered twice in the cash book. 2 தடவை பே பண்ணுற மாதிரி நம்ம காமிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ ஒரு தடவை தான் பே பண்ணியிருக்கோம். நம்ம கேஷ் புக்லேயும் ஒரு தடவை ரெடியூஸ் ஆகும், பாஸ்புக்லேயும் அதே அமௌண்ட்டு ரெடியூஸ் ஆகிருக்கும். இப்போ கேஷ் புக்கில் என்ன பண்ணிட்டாங்க? 2 தடவை அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ பாஸ்புக்கில் ஒரு தடவை தான் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ பாஸ்புக்கோட பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸில் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இதில் 300 இருக்குது. ஓகே, 300 ருபீஸ் வந்து கேஷ் புக்லேயும் அந்த பேங்க் காலமில் மைனஸ் பண்ணணும், பேங்க் பேலன்ஸ்லேயும் மைனஸ் பண்ணணும். ஓகே, பண்ணிட்டாங்க. ஆனால் கேஷ் புக்கில் என்ன பண்ணியிருக்காங்க? 600 மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பாஸ்புக்கில் 300 தான் ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ பாஸ்புக்கில் அமௌண்ட்டு 300 இன்க்ரீஸில் தான் இருக்கும். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஓகே, நெட் பேமெண்ட் என்டர்டு ட்வைஸ் இன் த கேஷ் புக். ஸோ இந்த ட்வைஸு த்ரைஸ் எல்லாம் ஒரு 2 தடவை தவறாக என்ட்ரு பண்ணிடுறது. ஒரே என்ட்ரியை 2 டைம்ஸ் என்ட்ரு பண்ணுறது. அப்படி தான் இப்போ இதையும் என்டர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு ப்ராப்ளம் பிஆர்எஸ் அந்த சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி தனியாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ், இப்போ நான் இங்கே போட்டிருக்க மாதிரி கேஷ் புக் பாஸ்புக் நீங்கள் போட்டுட்டு இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு நீங்கள் திங்க் பண்ணி கான்செப்ட் ஓரியன்டாக திங்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் மைனஸ் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா it will be easy for you to write the solution. ஓகே, இப்போ நம்ம ஓவராலாக எதெல்லாம் ப்ளஸ் பண்ணோம், எதெல்லாம் மைனஸ் பண்ணுறோன்னு பார்க்குறோம். இப்போ செக்கு டெபாசிட்டட் பட் நாட் yet credited. செக்கை டெபாசிட் பண்ணியிருக்கோம், அது இன்னும் பேங்க்கில் கிரெடிட் ஆகலை. ஓகேவா? ஸோ அப்போ பேங்க்கில் ரெடியூஸில் இருக்கும். கேஷ் புக்லேயும் நம்ம என்ன பண்ணணும்? ரெடியூஸ் பண்ணணும். தென் செக் issued and entered in the cash book பட் நாட் ப்ரெசன்டட் ஃபார் பேமெண்ட். செக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த செக்கை இன்னும் அவங்க ப்ரெசன்ட் பண்ணலை பேங்க்கில். ஓகேவா? ஸோ செக்கு இஷ்யூடுனா நம்ம பணம் கொடுத்த மாதிரி. ஸோ கேஷ் புக்கில் ரெடியூஸ் பண்ணி வச்சுருப்போம், ஆனால் பாஸ்புக்கில் அது ரெடியூஸே ஆகலை, இன்க்ரீஸில் தான் இருக்கும். அப்போ இது ப்ளஸ்ஸு. ஓகே, தென் டிவிடெண்ட் டைரக்ட்லி ரிசீவ்டு பை த பேங்க், அதாவது கலெக்ஷன்ஸ் அஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ பாஸ்புக்கில் இன்க்ரீஸில் இருக்கும், கேஷ் புக்லேயும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்து டைரக்ட் பேமெண்ட் மேட் பை த பேங்க் ஃபார் ரெண்ட். அப்போ இது பேமெண்ட் அஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, நம்ம அக்கௌண்ட்டிலேருந்து பே பண்ணிட்டாங்க டைரெக்டாக. ஸோ கேஷ் புக்லேயும் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் லாக்கர் ரெண்ட், அதாவது பேங்க் சார்ஜஸ் மாதிரி பேங்க் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதையும் நம்ம மைனஸ் பண்ணணும். தென் ராங் டெபிட் கிவன் பை த பேங்க். ராங் டெபிட்னா தப்பாக நம்ம பாஸ்புக்கில் டெபிட் பண்ணிட்டாங்க. யார்? பேங்க்காரவங்க பண்ணிட்டாங்க. அதை தான் போட்டிருக்காங்க, ராங் டெபிட் கிவன் பை த பேங்க். ஸோ பேங்க் வந்து தப்பாக டெபிட் பண்ணிட்டாங்க. ஸோ டெபிட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட அமௌண்ட் வந்து பாஸ்புக்கில் டிக்ரீஸில் இருக்கும். அப்போ நம்ம இங்கே கேஷ் புக்லேயும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, தென் பேமெண்ட் மேடு த்ரூ நெட் பேங்கிங் ஹேஸ் பின் என்டர்டு ட்வைஸ் இன் த கேஷ் புக். கேஷ் புக்கில் 2 தடவை பேமெண்ட்ஸை காமிச்சிட்டோம், அப்போ ரெடியூஸ் ஆகிருக்கும். பாஸ்புக்கில் இன்க்ரீஸில் இருக்கும். அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 3 டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணணும், 4 டிரான்சாக்ஷன்ஸ் மைனஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். சி 3 transactions நம்ம ஆட் பண்ணிட்டோம். 1500, 200, 300. டிவிடெண்ட் ரிசீவ்டு, நெட் பேமெண்ட் entered twice in the cash book. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பேங்க் பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக் 15,000 அவுட்டர் காலமில் எழுதிட்டோம். ஸோ ஆட் ஐட்டம்ஸ், அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட் காலமில் எழுதிட்டு, ஸோ 1500 + 200 + 300 2000 ருபீஸ் போட்டாச்சு. ஸோ இது என்ன காலம்? ஆடுன்றதை பண்ணணும். ஸோ 15,000 + 2,000 17,000 என்ட்ரு பண்ணிட்டோம். ஓகே, இப்போ லெஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எதெல்லாம் லெஸ் பண்ணணும்னு பார்த்தோம். செக் டெபாசிட்டட் பட் நாட் yet credited. டெபாசிட் பண்ண செக்கு பாஸ்புக்கில் க்ரெடிட்டே ஆகலை. ஓகே, அப்போ டிக்ரீஸில் இருக்கும், மைனஸ் பண்ணணும். பேமெண்ட்ஸ் அஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ பாஸ்புக்கில் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க, கேஷ் புக்லேயும் நம்ம லெஸ் பண்ணணும். அதே மாதிரி லாக்கர் ரெண்ட்டு சார்ஜ்டு பை த பேங்க்கு. இதுவும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேஷ் புக்லேயும் மைனஸ் பண்ணணும். தென் ராங் டெபிட் இந்த
பேங்க். ஸோ பேங்க் வந்து என்ன பண்ணிட்டாங்க, தப்பாக டெபிட் பண்ணிட்டாங்க நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு 500 ருபீஸை. ஸோ அங்கே டிக்ரீஸில் இருக்கும், அதனால் நம்ம கேஷ் புக்லேயும் நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணி காமிக்கணும். ஸோ ஆல் த மைனஸ் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது சப்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே போட்டிருக்கோம். 1000 plus 1000 plus 1200 plus 500. ஸோ 3700. இதை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இது எல்லாமே ஓவராலாக மைனஸ் பண்ணுறது எல்லாத்தையும் இன்னர் காலமில் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அவுட்டர் காலமில் எழுதுகிறோம். ஸோ 17,000 minus 3,700 we are getting 13,700. ஸோ நம்ம பேலன்ஸ் என்னது, பேலன்ஸ் as per பாஸ்புக். பாஸ்புக்னாலும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்னாலும் ஒன்று தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக வந்து நினைக்காதீங்க. பிஆர்எஸோட கான்செப்ட் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா ப்ராப்ளம் இஸ் வெரி ஈஸி. இவ்வளோ தான். நீங்கள் பாஸ்புக்கோட கம்பேர் பண்ண போகிறீங்க. பாஸ்புக்கில் இன்க்ரீஸ்னால் ஆட், பாஸ்புக்கில் டிக்ரீஸ்னால் மைனஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ தேங்க்யூ.